ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பார்க்க போகிறேன்னா இப்போ வந்து ஆட்டுக்கால் பாயா தான் சேர்க்குறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து சால்ட்டு சேர்க்கக்கூடாது. மஞ்சள் பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது வந்து ஒரு 3 ஆட்டுக்கால் பாயா, ஒரு 3-4 ஸ்பூன் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அப்புறம் இது வந்து நல்லா கழுவி அலம்பி எடுத்துட்டேன். இது வந்து நல்லா அந்த ஆட்டுக்கால் முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டு நம்ம ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து சால்ட்டு போட்டு வெங்காயம் தக்காளிலாம் சேர்த்து வேக வைக்கலாம். இதோட மொச்சக்கொட்டை சேர்த்து வேக வைக்கலாம். இது வந்து நைட்டே வந்து ஒரு 8 ஹவர்ஸ் பேக் வந்து இதை ஊற வச்சு எடுத்துகிட்டு இதை தோல்லாம் வந்து நீக்கிடணும். அதுக்கப்புறம் இதை வந்து மஞ்சள் உப்பு, அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது தனியாக வேக வச்சு இதோட நம்ம ஆட் பண்ணி கிரேவியை தாளிச்சிடணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் வந்து சால்ட் சேர்க்கணும், அப்போ தான் வந்து வேகும். அப்புறம் வந்து மிளகாய் பொடி, அப்புறம் தனியா பொடி, கொஞ்சம் காஷ்மீர் மிளகாய் பொடி. சால்ட் வந்து முதல்ல சேர்த்தோம்னா வேகாது. அதுக்கப்புறமா வெங்காயம் தக்காளி, ஒரு 3 பெரிய வெங்காயம், 2 பெரிய தக்காளி நல்லா வேக வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு 20 மினிட்ஸ் நல்லா வேக வச்சுக்கோங்க. நல்லா கலந்து விட்டு வேக வைங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அப்புறம் மொச்சக்கொட்டையை தனியாக வேக வச்சு இதில் சேர்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கும் தனியாக வேக வச்சு எடுத்துக்கணும். மொச்சக்கொட்டையில் தோல் நீக்கிடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இது ஒரு 2 வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி, இது மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். சில பேர் வந்து மொச்சக்கொட்டை சேர்க்க மாட்டாங்க. மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, தனியா பொடி, கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாய் பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க இது சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் இது செய்கிறதுக்கு, இந்த மொச்சக்கொட்டையை தோல்லாம் நீக்கிட்டு செய்கிறதுக்கு. பொறுமையாக செய்யணும், ஆனால் சூப்பராக இருக்கும். இப்போ இதையும் இந்த வெந்த ஆட்டுக்காலையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தாளித்து கொட்டினோம். இதுக்கு சால்ட்டு சேர்த்துரும். சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு. பிடிச்சி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்க பாருங்கள். இது இட்லி தோசைக்கு தான் சூப்பராக இருக்கும். பிடிச்சி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். 2 ஸ்பூன் ஆயில் விட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் ஆயில் விட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து இட்லி தோசை தான் சூப்பராக இருக்கும். ரைஸோட பாருங்கள், இட்லி வேக வச்சு வச்சுருக்கேன். இட்லியோட நாம் சர்வ் பண்ணலாம். சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு. பிடிச்சி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்க பாருங்கள். இது இட்லி தோசைக்கு தான் சூப்பராக இருக்கும். பிடிச்சி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.